வீடு கட்டுவதற்கு சிமெண்ட்டு என்ன அளவு போடணும், இதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு அளவில் தான் சிமெண்ட்டை வந்து கலக்கணும். அதாவது ஒரு ரேஷியோ இருக்குது. கட்டு வேலைக்கு ஒரு ரேஷியோ, பூசு வேலைக்கு ஒரு ரேஷியோ, கான்கிரீட்டுக்கு ஒரு ரேஷியோன்னு சொல்லி தனித்தனி ரேஷியோ இருக்குது. அந்த அளவில் தான் நம்ம சிமெண்ட்டை வந்து கலக்கணும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஆவரேஜாக போடக்கூடாது. என்னென்ன அளவுன்னு இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா கட்டு வேலை, ரெட்டைக்கல் வரிசை கட்டு வேலைக்கு சிமெண்ட்டு எவ்வளவு போடணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாண்டு சிமெண்ட்டுக்கு 5.5 பாண்டு இல்லைன்னா 6 பாண்டு மணல் போட்டுக்குங்க ரெட்டைக்கல் வரிசைக்கு. வில்லேஜ் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா 25 பாண்டு, அதாவது பாண்டுனா தட்டு, வில்லேஜில் தட்டுன்னு சொல்லுவாங்க, சிட்டி சைடெலாம் அதை பாண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு பாண்டு சிமெண்ட்டுக்கு 5.5 பாண்டு மண் போட்டுக்கங்க. 6 பாண்டு கூட போடலாம், பரவாயில்ல. அடுத்தது ஒத்தக்கல் வரிசை கட்டு வேலை. ஒத்தக்கல் வரிசை கட்டு வேலைக்கு பார்த்தீங்கன்னா, ரெட்டைக்கல் வரிசைக்கு போடுற அதே அளவுலாம் ஒத்தக்கல் வரிசை கட்டு வேலைக்கு போடக்கூடாது. கட்டு வேலை நிற்காது. ஒரு மூட்டைக்கு 16 பாண்டு மணல், அதாவது 1:4 ரேஷியோ தான் ஒத்தக்கல் வரிசை கட்டு வேலைக்கு. இதுதான் வந்து அளவு. ஒரு பாண்டு சிமெண்ட்டுக்கு அதே பாண்டில் 4 பாண்டு மண். அடுத்தது பூசு வேலை. ஒரு பாண்டு சிமெண்ட்டுக்கு 4 பாண்டு மண், 1:4, இதுதான் வந்து அளவு. கான்கிரீட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா 1:2, ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 8 பாண்டு மண், அதுக்கு மேலே போடக்கூடாது. கூடவே கெமிக்கல், ஹார்ட்வேர்ஸில் ஸ்ட்ராங் கெமிக்கல் விற்கும் கான்கிரீட்டுக்கு, அதை வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கங்க. சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கும், செமையாக இருக்கும். இதுதான் வந்து ஒவ்வொரு வீட்டு வேலைக்கு ஒவ்வொரு வேலைக்கு இதுதான் வந்து அளவு. சில இடங்களில் இதில் சின்னதாக மாற்றம் வந்து இருக்கலாம். அதேமாரி இந்த ஸ்ட்ரக்சர் டிராயிங்கு வாங்கி பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து அந்த கான்கிரீட்டுக்கு வந்து என்ன ரேஷியோன்னு அவங்களுக்கு டிராயிங்கிலே வந்துடும். நார்மலாக வீடு கட்டுறவங்களுக்கு இதுதான் வந்து அளவு. இந்த அளவில் கட்டினீங்கன்னாவே போதுமானது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி, சிமெண்ட்டு போட்டு வீடெல்லாம் கட்டிட்டீங்க. சில வருஷத்தில் வீட்டு உள்ள அந்த வீட்டு அவுட்ரு சைட்லையோ இல்லை உள்ளேயோ ஏதோ ஒரு சைடில் பார்த்திங்கன்னா இந்த பூசு வேலை பொரிஞ்சு கொட்டும். உங்களுக்கு அது நல்லாவே தெரியும் சில வருஷத்தில். இது ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மெயின் காரணம் நீங்கள் மணலை அளந்து போடாதது தான் மெயின் காரணம். ஏன் பொரிஞ்சு கொட்டுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மணலை வந்து அளந்து போடாமல் மண் கும்பலாக இருக்கும், அதில் அப்படியே மட்டம் பண்ணி சிமெண்ட் அப்படியே கொட்டி தோராயமான ஒரு அளவு வச்சு கலக்கிறது தான் இதுக்கு வந்து மெயின் காரணம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அளந்து போடும்போது நீங்கள் எத்தனை வாட்டி அளந்து போட்டாலும் சரியான அளவில் தான் மண் வரும். நீங்கள் கணக்கில் மிஸ் பண்ணால் தான் மண் வந்து போடும் குறையும். கணக்கு நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா எத்தனை வாட்டி அளந்து போட்டாலும் அளவு கரெக்டாக தான் வரும். கரெக்டாக வந்து ஒரு மூட்டையை பிரித்து அதில் கொட்டி கலந்து கொத்தனாருங்களுக்கு நீங்கள் கலவை கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. இதுவே நீங்கள் அளந்து போடாமல் அப்படியே தோராயமான ஒரு கணக்கில் மண்ணை தள்ளி சிமெண்ட்டை கொட்டி கலக்கும்போது ஒரு டைம் ஏறும், ஒரு டைம் இறங்கும். அப்போ மண் ஒரு டைம் அதிகமாகிடுச்சுன்னா அந்த இடம் வந்து பலம் குறைவாக தான் இருக்கும், வலிமை குறைவாக இருக்கும். அந்த இடம்லாம் சீக்கிரமாகவே கொட்ட ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து வீட்டு செவுத்தில் பொரிஞ்சு கொட்டுறதுக்கு மெயின் காரணம். இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய காரணம்லாம் இருக்குது. இதுவும் ஒரு காரணம். சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.